ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம டெய்லி காலேஜ் போகிறப்போ அப்படியே ஜென்ரல் டாக் பேசிட்டு போவோம்ல. ஸோ என்ன நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோமோ அதை நம்ம அப்படியே ஷேர் பண்ணிப்போம்ல நம்மளோட மக்களோட. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும். ஸோ என்னென்னா இன்றைக்கான டாபிக் லைக் ஒவ்வொருத்தங்களும் நம்ம ஒவ்வொரு விதத்தில் திங்க் பண்ணுறோம். லைக் எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் எனக்கு சரியாக படுற விஷயம் மற்றவங்களுக்கு தவறாக தோணலாம். ஒருவேளை அவங்களுக்கு தவறாக தோன்ற விஷயம் எனக்கு சரியாக படலாம் இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை நான் ரொம்பவே பார்க்குறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இப்போது ட்ராம் ஸ்டேஷனில் நான் போகல. ஜஸ்ட் நான் ஓகே பை வாக் போவோம் காலேஜ்க்குன்னு நான் வாக் பண்ணி போயிட்டுருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒருத்தங்க ட்ராம் பிடிக்கிறதுக்கு ஓடி போனாங்க. ஆனால் அது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இங்கேருந்து ஜாஸ்தி, அவங்களால அந்த ட்ராமை பிடிக்க முடியாது. ஆனாலும் அந்த லேடி கொஞ்சம் அப்படியே ஜாக் பண்ண மாதிரி ட்ரை பண்ணாங்க. நான் ஆல்ரெடி இல்லை, பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க ஓடுற ஸ்பீடு, அவங்க ஏஜ், அப்புறம் அந்த ட்ராம் எவ்வளோ செகண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணுவான், இவங்களால அதை பிடிக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஜஸ்ட் நான் நோ அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ஆனால் பரவாயில்லன்னு அவங்க ஒரு மாதிரி ஜாக் பண்ணி ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க அந்த ட்ராம் ஸ்டேஷன் பக்கத்தில் போனோடனே ட்ராம் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த விஷயத்தில் பாரு நான் சொன்னேன், அவங்க கேட்கல அப்படின்னு நான் எடுத்துக்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஆனால் அப்படி நான் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவங்களோட ப்ராஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கிறப்போ அவங்க ஆனால் முயற்சி பண்ணாங்க. சரி, அதை பிடிக்க முடியுமான்னு சொல்லி அவங்க நடந்தே போகல. அவங்க கொஞ்சம் ஓடி ட்ரை பண்ணாங்க, முடியலை. அவங்களோட விஷயத்துலேருந்து இது ஒரு விதத்தில் சரிதான். அதை பிடிச்சி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன விஷயம் தவறாக இருந்திருக்கலாம். அவங்களால பிடிக்க முடியலைன்றனால இப்போ நான் சொன்ன விஷயம் சரின்னு நான் எடுத்துக்கக்கூடாது. ஜஸ்ட் ஓகே, நாம் சொல்ல வேண்டியதை சொன்னோம், அவங்க முயற்சி பண்ண வேண்டியதை பண்ணாங்க, கிடைக்கிறது கிடைக்கல, இதெல்லாம் அவங்களோட ஒப்பீனியன். இந்த மாதிரி தான் நம்ம ஜென்ரல் லைஃப்லேயுமே எடுத்துகிட்டு போயிடணும். அதே மாதிரி நான் சொன்னேன் கேட்கல. அதே மாதிரி நான் நிறைய இடத்துல பார்க்குறது என்னென்னா, கேட்காம அவங்களுக்கு சொல்கிறது. ஸோ நம்ம ஒருத்தங்க ஒரு விஷயம் நம்மள்ட்ட கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம சொல்லணுன்றதே தேவையே இல்லை. பட் இருந்தாலும் நிறைய இடங்களில் ஈவன் நானுமே கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கு சொல்லுவேன். பட் அதெல்லாம் இப்போ தான் நான் நிறையவே பக்குவப்படுறேன்னு நினைக்கிறேன். கேட்காம சொல்கிற விஷயம் அவங்க காதுலேயே ஏறாதுன்றது நமக்கு தெரியணும். ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போ தான் கொஞ்சம் புரியுது. மேபி இப்போ தான் கொஞ்சம் வயசாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ யாரும் ஒருத்தங்க கேட்காம அவங்களுக்கு அந்த விஷயம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. அண்ட் செகண்ட் திங், நாம் நினைக்கிறதா சரி, நாம் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்ட்டுலாம் நம்ம நம்ம மைண்டை செட் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், see you. நாளைக்கு பார்ப்போம். நான் காலேஜ் பக்கத்தில் வந்துட்டேன்.